வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் உபாகம புஸ்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரமும் இதில் போடப்பட்டிருக்கிறத ஒன்றொன்றாக கவனிப்போம். இதில் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு குறிப்பிலையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்ம படித்து நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த சாபங்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அவைகளை விட்டு நாம் அகல வேண்டும். ஏனென்றால் இது இன்றைக்கும் வேலை செய்கிறது. இது நான் பர்சனலாக அறிவேன். இந்த சாபங்களில் கூறப்பட்டிருக்கிற சாபங்கள் தான் அந்த பில்லி சூனிய கட்டுகளில் சிக்கி அவதிப்படுகிற மக்கள் உடைய காரியமாக இருக்கிறது. ஆகவே இதை கவனமாக கேளுங்கள். கர்த்தர் என்று சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தரின் கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்து கேட்பாயானால் உன் தேவனாகி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்கிறது அவர் தான். நம்மளுடைய எபிலிட்டியோ நம்முடைய இதோ திறமையோ நம்ம இதுகளையோ இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கும். அதனால தான் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா ஷேர் மார்க்கெட் தான். நம்ம எபிலிட்டின்னு சொல்லிட்டு நல்லா சேர்த்துப்போம். திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு இறங்கி கம்ப்ளீட்டாக போட்டிருக்கப்போ எல்லாமே போயிடும். அப்போ அன்றைக்கி உட்காந்துட்டு ஐயோ எல்லாம் போச்சேன்னு அழுதுட்டுருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கே இது கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறது. கர்த்தருடைய தேவன் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடைய வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர்த்து நம்ம நம்மளே ஆசீர்வதித்து கொள்ள முடியாது. நம்ம முயற்சி எடுக்கணும், அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆகவே கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். மேன்மையாக கர்த்தர் வைக்க நாம் அவரோட கோஆப்ரேட் பண்ணணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.